இலவச கல்வி, இலவச உணவு எல்லாமே கிடைக்குது. அப்புறம் என்ன இப்ப இருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு போனா போதும். காலையில வந்து மத்தியானம் ஒரு சாம்பார் சோத்தை போட்டுட்டு வருஷம் பூரா சோறு போட்ட காலையிலயும் சாப்பாடு. இந்த வறுமையில இருந்து மக்கள் நாங்க தொடர்ச்சியா சொல்றது, மக்களை மேன்மையாக்குங்க, மக்களை நல்லா ஆக்குங்க, வறுமையில இருந்து மேல கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. இவர் சொல்றாரு அரசு பள்ளி என்ன லட்சணத்துல இருக்கு? கூரை கிடையாது, மேல டாய்லெட் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. பக்கத்துல இருக்க பெரிய பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கிறாங்கன்னாக்க அதுக்காக எல்கேஜி இல்லாம யூகேஜி இல்லாம நாங்க இப்ப ஆங்கிலம் எங்க ஸ்கூல்ல பாடம் நடத்த ஆசிரியர் இல்ல. யார் சொன்னா? யார் சொன்னா? நான் சொல்றேன். நீ சொன்னா நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு இப்படி பேசக்கூடாது. அப்போ நாடு நம்மள நாசமா போற நாடு நம்மள கைவிரிச்சாரோம், மேலை நாடுகள் நம்மள மேல தூக்கி விடுங்கிற நம்பிக்கையில பிள்ளைங்களை நாங்க படிக்க வைக்கிறோம். நாங்கெல்லாம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி எங்க பிள்ளைய படிக்க வைக்கிறோம். ஏன்? இந்த நாசமா போன நாடு நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணாது. ஆமா, நாங்கெல்லாம் மகான்களா? நாம் தமிழ்ல இருக்கவங்கலாம் நாங்க வந்து யோகிகளா, புத்தர்களா? மனிதர்கள்மா. கோவம் வரும். இவர் ஒன்று கேட்டிருப்பாரு, அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு. உருட்டுவாங்க பாருங்க, திருப்பதி லெட்டோட பெருசா. கரெக்டா? நீங்க தான் உருட்டுவாங்க. உங்களுக்கு தான் திருப்பதி லட்டு உருட்டி விட்டு பழக்கம். உருட்டுவீங்க, உருட்டுங்க பார்ப்போம். இப்போ திருமாவளவனுடைய பேச்சுக்கு நிறைய சர்ச்சையா வந்து போயிட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் என்ன சொன்னாரு? ரொம்ப தப்பா ஒண்ணும் பேசலையே. அவர் சொன்ன நியாயம். 14ஆம் தேதிக்கு அவரே ஆதரவு கொடுத்தாரு. இருமா, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு இன்னும் துப்புரவு பணிகளுக்கு நீங்க தான் இருக்கீங்க. உங்க பிள்ளைகளையும் அந்த வேலைக்கு அனுப்பக்கூடாது. உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அதுல நல்லா படிக்க வைக்கணும்னா அவங்களுக்கு எப்படி படிக்க வைக்கிறது? அவங்களுக்கு ஒரு வேலை வீட்டுல எழுதி வச்சிடலாம் செவுத்துல. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். இலவச கல்வி, இலவச உணவு எல்லாமே கிடைக்குது. அப்புறம் என்ன இப்ப இருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு போனா போதும். காலையில வந்து மத்தியானம் ஒரு சாம்பார் சோத்தை போட்டுட்டு வருஷம் பூரா சோறு போட்ட காலையிலயும் சாப்பாடு போடுறீங்க. யாரு போடுறீங்க? சாப்பாடு எல்லாமே சாப்பிடுற மாதிரி இருக்கு. சாப்பிடுற மாதிரி இருக்காது. நீ எனக்கா போய் சாப்பிட்டியா? ஆமா, அதான் பள்ளி வந்து செத்து போகுது பிள்ளைங்க. நீ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு இப்ப போய் காலை உணவு சாப்பிட்டியா? வெரைட்டி ரைஸ் நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு பார்த்தேன். எப்ப பாத்தீங்க? ஆமா, சிஎம் போய் சாப்பிட்டேன். நீங்க நிறைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கான்னு ஆய்வு பண்றவங்க போய் கேக்குறாங்க. நீங்க வரதுனால இன்னைக்குதான் நல்லா இருக்கு. என்ன சொல்றோம்னா, நீங்க சத்துணவு போடுங்க, போடாம நாசமா போங்க. நான் வேணான்னு சொல்லல, இலவசம் வேணாங்கிறோம். அந்த தாய் தகப்பனுங்க அப்பனுக்கு ஒரு நல்ல வேலையும் அம்மாவுக்கு ஒரு வேலையும் கொடுத்து, அவங்க இருக்கிறது ஒரு வீட்டை கொடுத்து, கரண்ட் விலையை குறைச்சி, அரிசி விலை பருப்பு விலையை குறைச்சா அவங்கள ஆக்கி அவங்கள சாப்பிட்டுவாங்க. உங்களை யாரு மதியம் சோறு கேட்கிறா? உங்களை புள்ள வைக்கும் போது உங்களை கேட்டா பெற்றுக்கிறோம். நான் 3 பிள்ளை பெற்றுக்கிறேன். மதியம் சோறு போடுவீங்களா? காலையில உப்புமா போடுவீங்களா? சாயந்தரம் வந்து ஒரு பழம் கொடு கேட்டா முட்டை போடுவீங்களா? முட்டை அவங்க தான் முட்டை போட்டு கிடக்குறாங்க. கேட்டா அவங்க பிள்ளைய பெற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட தெரியுமா? நீங்க மக்கள் அந்த வறுமையில வச்சிருக்கீங்க. இந்த வறுமையில இருந்து மக்கள் நாங்க தொடர்ச்சியா சொல்றது, மக்களை மேன்மையாக்குங்க, மக்களை நல்லா ஆக்குங்க, வறுமையில இருந்து மேல கொண்டு வாங்க, வேலை வாய்ப்பை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. இவர் சொல்றாரு அரசு பள்ளி என்ன லட்சணத்துல இருக்கு? கூரை கிடையாது, மேல டாய்லெட் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, தரம் இருக்காது. அந்த பிள்ளைங்க உட்காந்தா படிக்குது. நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஏமா, மரத்துக்கடியில உட்காந்து படிச்ச காலம் எல்லாம் போயிடுச்சா? மறந்து போச்சா? ஒட்டு திணையில உட்காந்து படிச்ச காலம்லாம். நீங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் அப்படியே தனி பிளைட் வச்சு படிப்பீங்க. என் கூட்டு பிள்ளைய ஒட்டு திணையில படிக்கணும், மரத்தடியில படிக்கணும். அப்படி இல்ல, அதெல்லாம் மாறி இப்பதான் நல்ல பள்ளிக்கூடங்கள், நல்ல கார கட்டடம் வச்சிருக்கோம், ஃபேன் போட்டிருக்கோம். எல்லா ஸ்கூல்லயும் எல்லா கிளாஸ்லயும் ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி மேல இருந்து கீழே வச்சு கீழே தண்ணி வருது. அதெல்லாம் ஒண்ணும் சுத்தல, எல்லாம் பிஸ்லரி வாட்டர் வருது. ரொம்ப அந்த வேலையெல்லாம் நிறைய அரசு பள்ளிகள்லாம் வந்து மூடப்பட்டு பள்ளி மூடி இருக்காங்க. ஏன் மூடினாங்க? ஏன்னா குழந்தைகள் ஆசிரியர் நொல்லைன்னு இல்ல, குழந்தைகள் வரல.
குழந்தைகள் எங்க இருந்து வரும் உங்க அப்ப ஸ்கூலுக்கு? நீங்க தரமான கல்வி பாதுகாப்பு இல்ல குழந்தைக்கு. ஏமா குழந்தைகள் அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இது சின்ன பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்துருவோம்னு அங்கேயே அரசு பள்ளிகள் தான். அரசு பள்ளியில இந்த வருஷம் நிறைய பிள்ளைகள் சேர்ந்துருக்கு. அதனால அங்க இருக்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனா நல்ல பெரிய பள்ளிக்கூடம் இருக்குன்னு அங்க போயிட்டாங்க. ஹைஸ்கூலுக்கு போயிடுறாங்க எல்லாரும். இப்ப கீழே எல்லாம் யூகேஜி எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கிடையாதுமா. நேரா ஹைஸ்கூல் தான், 10th 12th தான். நேரா ஸ்கூலுக்கு பிடிச்சிட்டு போன உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை, அந்த ஸ்கூல்லாம் மூடிட்டோம் நாங்கள். அதனால நீங்கள் நேராக ஹைஸ்கூலுக்கு போயிருங்க, 6th போயிருங்க. 5 வயசு 6 வயசுலேயே 6வது கல்வியை மாத்துறாங்க. திராவிட மாடலில் 2.0 வந்து இந்த மாத்துறாங்க. அண்ணன் சொல்கிறாரு பாருங்க. ஏங்க பக்கத்துல இருக்க பெரிய பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்குறாங்கன்னாக்க அதுக்காக எல்கேஜி இல்லாம யூகேஜி இல்லாம நாங்க இப்ப ஆங்கிலம் எங்க ஸ்கூல்ல பாடம் நடத்த ஆசிரியர் இல்ல. யார் சொன்னா? யார் சொன்னா? நான் சொல்றேன். நீ சொன்னா நீங்க வந்து இப்படி உட்கார்ந்துகிட்டு இப்படி பேசக்கூடாது. போய் பார்க்கணும். நாங்க பார்க்கணும். ஸ்கூல்ல போய் பாருங்க. நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பாப்பீங்க. பாத்தீங்க 10 புள்ள 5 பிள்ளைக்கு ஒரு கிளாஸ். அந்த 5 பிள்ளைல 3 புள்ள 5ஆவதா, 2 புள்ள 4ஆவதா, 2ஐயும் ஒண்ணா வச்சு ஒரே மிஸ் கிளாஸ் நடத்துறாங்க. சத்தியம் எங்களுக்கு தெரியும். அட்ரஸும் தெரியும், ஊரும் தெரியும், பேரும் தெரியும். அந்த மிஸ் எங்க சொந்தக்காரங்க தான். என்கிட்டே சொல்லுது, ஆமாத்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், என் மருமக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாத்தே எங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து பிள்ளை இல்லத்த எங்கள் பிள்ளைவெல்லாம் குறைஞ்சி போச்சுட்டே. இதில் ஒரு 3 பிள்ளைய 4ஆவது, 5 பிள்ளைய 6ஆவது. அவைய 2 பேரையும் வச்சு நான் ஒரே ஒரு டீச்சர் தான் பார்த்துக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான் டீச்சர் இருக்கோம். ஒரே ஒரு எக்ஸாம் தான் 3 பேர். மொத்தத்தில் 16 பிள்ளை ஒரு ஸ்கூலில் இருக்கு. அதுக்கு நாங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சிருக்க முடியுமா? அதனால பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாச்சு. குழந்தைங்க ஏன் குறைஞ்சாங்கன்னு நீங்க ஏன் வந்து குழந்தைகள் குறையில, பிறப்பு விகிதாச்சாரமே குறைந்து போச்சு. நீங்க முன்னே எல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி அதிகரிச்சு பிரைவேட் ஸ்கூல்ல இங்க என்ன பொங்கி வெளியுது எல்லாம் அப்படிதான் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல சம்பளம் போட முடியாம அவன் 3 மாசமா என் மருமகள் எல்லாம் சம்பளம் வாங்காம இருக்கா பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு. அதனால நீ நினைக்க நல்லாதான் நடக்குது பிரைவேட் ஸ்கூலு. எஜுகேஷன் நல்லா இருக்கு. இப்ப பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறத விரும்புறாங்கம்மா. கடன் வாங்கியாவது நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனா ஃபீஸ் அதிகம். 70,000 75,000 65,000 ஃபீஸ் எல்கேஜி யூகேஜிக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு. ஆனால் கட்டி படிக்க வைக்கிறாங்க. காரணம் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கட்டும். ஏன்னா ஒரு நேரத்தில் நாங்கள்லாம் படித்தோம், 2 டிகிரி 3 டிகிரி படித்தவங்க வேலை கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செய்கிறாங்க, விவசாயி படித்தவங்க தான். இந்த ரோட்டில் வந்து மண்ணள்ளி போடுறவங்க படித்தவங்க, வயலில் நடவு நடுறவங்க படித்தவங்க, இந்த மரத்தை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க, கரும்பு வெட்டுறவங்க, மரம் வெட்டுறவங்க, இவங்கெல்லாம் படித்தவங்க. ஆசாரி வேலை செஞ்சுருக்காங்க, படித்தவங்க. வேலை கொடுக்கல. அதனால இப்போ என்ன பண்ணா பிள்ளைங்கள்லாம் படித்து வெளிநாட்டுக்கு போக படிக்குது. நல்ல எஜுகேஷன் இருந்தால் ஃபாரின்லேஜி நம்ம இந்த நாடு நம்மளை நாசமாக போகிற நாடு நம்மளை கைவிரிச்சாரோம், மேலை நாடுகள் நம்மளை மேலே தூக்கி விடுங்கிற நம்பிக்கையில் பிள்ளைங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம். நாங்களாம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி எங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிறோம். ஏன்? இந்த நாசமாக போன நாடு நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. நாடு நல்ல நாடு தான். நாடு நல்ல நாடு, நல்ல மண், நல்ல வளம், நீர் இருக்கு, நிலம் இருக்கு, ஆகாயம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதை ஆட்டைய போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நல்லவங்க இல்லை. இந்த நாட்டை பூரா எல்லாத்தையும் சுரண்டி 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 ஐயோ ஐயோ இதை என்ன கேட்குறேன், இவ்வளோத்தையும் சுரண்டி என்னடா பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சாகும் பொழுது ஒருத்தருவா பொட்டு தான் வைப்பாங்க. ஜெயலலிதாமா சேர்த்து வச்சு, இது கோடி கோடியாக சேர்த்துச்சு. போகும்போது என்ன பண்ணாங்க, சசிகலா பாக்கெட்டை போய் வெட்டி புஷ்குன்னு ஊற்றுனுச்சு. ஒரே ஒரு ஆவின் பால் பாக்கெட்டு, அது எவ்வளோ அப்போ 22 ரூபா. அதுக்கு வாங்கி ஊற்றுனுச்சு. அவ்வளோதான் மனித வாழ்க்கை. எல்லாருக்கும் அதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை அந்த வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழணும், யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும், பேர் சொல்கிற மாதிரி வாழணும். யாருமா வாழ்கிறா இப்போ? எல்லாம் பணம், பணத்தாசை. இந்த பணத்தை குறைச்சி புள்ள மட்டும் வாழணும், பொண்ணு வாழணும், பேரன் பேத்தி நல்லா இருக்கணும், மக்கள் பூரா நாசமாக போகணும். ஆனால் அந்த ஓட்டு வாங்குறப்ப மட்டும் அப்படியே தண்ணி தெளித்து எழுப்புவாங்க மக்களை பூரா. எந்திரி 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 எந்திரி, எலெக்ஷன் வருது எழுப்புவாங்க. இவங்களும் கண்ணை முடிச்சு பார்த்தோன்னா ஒரு 1000 ரூபா, அவங்களுடைய வாயில் ஒரு 1000 ரூபா, நெத்தி போட்டில் ஒரு 1000 ரூபா வச்சு எல்லாரையும் ஓட்டை குத்து 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 குத்துன்னு குத்தி, இவங்க குத்துறதுனால இவங்க கையை மட்டும் இவங்களுக்கு இருக்கும், குத்து அவங்க குத்தா இருக்கும். எல்லாச்சும் பண்ணுவாங்க, பண்ணி ஜெயிச்சுருவாங்க. இப்படி ஜெயிச்சு இப்படி சம்பாரிச்சு என்னத்தை கொண்டு போக போகிறாங்க? செத்தா ஒன்றும் இல்லை, 4 அடி மண்ணு தான்.
6 அடி மண்ணான 6 அடி. அதுதான் அது உள்ளே போகிறதுக்கு. ஏன் இந்த பணத்துக்கு இவ்வளோ ஆசைப்படுறான்? பணம் வேணாங்கிறம்மா, பணம் வேணாம், போதும், ஓரளவு வேணும். அதற்காக நான் பிச்சை எடுக்கணும்னு சொல்லலை. ஒரு வீடு வாசல் காரு பங்களா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தா? போதும்னு அதை நினைக்கும். இது போதும் போதும் அப்படி சொன்னாலே கடவுள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இப்போ வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக அரசு வந்து திருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திராவிடம் அப்படின்னா திருட்டு அப்படின்னு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பொழுது போலேன்னா எங்க கூட வம்பு இழுக்கிறது தான் அவருக்கு வேலை. சரியா? நேற்று நல்ல செஞ்சியில போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. நேற்று செஞ்சியில நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு. நிறைய பேர் சேர்ந்து அடிக்க போயிருக்காங்க. இவர் அவங்கள அடிக்க போயிருக்காரு. பெரிய கலவரமே நடந்திருக்கு. துண்டை காணாம் துணியை காணான்னு காரை எடுத்துக்கிட்டு சென்னை. சரியா? அதில் என்னன்னா அவர் கூட போன அதான் பவுன்சர்லாம் பக்கத்து ஒரு பவுன்சர் 8 பேர் வச்சுருக்காராமே. 8 பவுன்சரை வச்சுக்கிட்டு இவர் இறங்கினோடனே பவுன்சர்லாம் அப்படி சுற்றிக்கிட்டாங்க. அவன் பாவம் எவனோ ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவனை புரட்டி எடுத்திருக்காரு. சரியா? தலைவர்னா அப்படி தான்மா, அடித்தடி எல்லாம் இருக்கணும். ரவுடிஸெல்லாம் இருந்தால் தானே அவர் தலைவர். அப்போ தானே அவர் வாழை மட்டையில் எடுத்து அடிப்பார், செருப்பால் அடிப்பார். செருப்பால் அடிப்பேன்னாரு. சிறுபான்மைன்னு சொன்னாக்க முஸ்லீமையும் கிறிஸ்தவனையும். இப்போ எப்போ சொன்னார்? அதெல்லாம் சொன்னதான் சொல்றோம். சொல்லாத அதாவது இஸ்லாமியர்னு ஒரு கட்டத்துல பேசியிருப்பாரு, செருப்புன்னு மறு கட்டத்துல பேசியிருப்பாரு. இவங்க ரெண்டே கோத்துருவாங்க. ஐயா இவங்க வந்து இந்த கோக்குறது, இந்த இணைக்கிறது, ஒட்டுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கை வந்த கலை தான். இல்லாத கதையை சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு உருட்டுவாங்க. அங்கே வெடிச்சது பெரிய பாம்பாங்க, ஒன்றும் இருக்காது. அங்கே ஊசி பட்டாசு தான் வெடிச்சிருக்கும், அங்கே பாம்பும்பாங்க, தயாரிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்காரு. இவர் வந்து பொது வழியில் ஒரு தொண்டரை வந்து அடிக்கிறது எப்படி நாகரிகம் அப்படின்னு சொல்ல முடியும்? தொண்டர் இல்லைம்மா, அவர் தொண்டர் இல்லை. ஏதோ ஒரு சலசலப்பு வரும்ல, ஒரு 1000 பேர். ஏன்னா பவுன்சர்ஸுக்கும் செய்தியாளருக்கும் தான் அங்கே சண்டையே. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதாவது ஏமா நாங்கெல்லாம் மகான்களா, நாம் தமிழ்ல இருக்கவங்கலாம் நாங்க வந்து யோகிகளா, புத்தர்களா? மனிதர்கள்மா, கோவம் வரும். இவர் ஒன்று கேட்டிருப்பாரு, அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு. 2 பேரும் கோவக்கார பிள்ளையா. அங்க அடிக்கிறதுக்கு யாரு உரிமை கொடுத்தா? நம்ம யாரையும் வந்து அடிக்க முடியாதுல்ல, அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. யாரையும் அடிக்கல, 2 பேர் தள்ளுறாங்க அவரை. அப்படி சொல்ல எங்கள்கிட்ட காணொலி இருக்கு, வேணா காட்டுறேன். எங்களுக்கு காணொலி உடனே வந்துருச்சு. அவரை வந்து வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, அவர் ஏதோ பிரச்சனை பண்றாரு, பிடிச்சி தள்ளிக்கிட்டு போறாங்க. பவுன்சர் வந்து அடிக்கல, அவரை அப்புறப்படுத்துறாங்க. அவர் வந்து அப்புறப்படுத்துறாங்க. அப்ப அண்ணன் என்ன பண்றது, என்னென்ன புரியாம என்னடா என்னது மேல டப்புனு இறங்கிட்டாரு. வேற ஒரு கட்சி தலைவராக இருந்தா நீ என்ன வெட்டிக்கிட்டு சாவு, என்ன பண்ணு, நான் பேசுறத பேசுவோம் தெரியுமா அவர்களே, தெரியுமா இவர்களே, என்ன நடந்தது தெரியுமான்னு பேசுறான். ஆனா எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, மேலையிலிருந்து பேச்சை விட்டுட்டு கீழே இறங்கினாரு. நாங்க அப்படிதான் பாக்குறோம். நீங்க எப்படிதான் உருட்டிக்கங்க, உங்களுக்கு உருட்டுறதே வேலை. என்ன அவர் என்ன பண்ணாரு, என்ன சண்டை பெருசாயிடக்கூடாதுல்ல, அதுக்கு டக்குன்னு மைக்கை விட்டு இறங்கி கீழே வந்துட்டாரு. வந்து என்னடான்னு கேட்டாரு. ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனை, சரி போட, அவ்வளோதான், ஒதுக்கி விட்டு திருப்பி போய் பேசினாரு. யாருக்கு நாங்கள் மண்டையை உடைச்சிடலையா, கடத்திட்டு போய் கற்பழிச்சிடல, கடத்திட்டு போய் ஐயோ கருமாமா. உங்க தலைவர் உங்க தலைவர் யாரு இவங்க பேச அண்ணா யூனிவர்சிட்டியை யோசிச்சு பாருங்க. ஏன் உங்க தலைவருக்கு ஒன்றும் தெரியாதாக்கும்? நாங்க எங்க கட்சியில வந்து உண்மை நேர்மை கர்மை எல்லாம் வச்சிருக்கோம். நாங்க வந்து பொய் பேச மாட்டோம், திருட மாட்டோம். நாங்க வந்து உண்மைன்னு பேசுவோமா, கத்தி பேசுவோமா, சத்தமா பேசுவோம், பயம் இல்லாத பேசுவோம். உங்களை மாதிரி வந்து ஒட்டு கேட்க மாட்டோம், போனை ஒட்டு கேட்க மாட்டோம். அது அந்த மேட்டரை இந்த மேட்டரை சேர்த்து இணைச்சி போட்டோ போட மாட்டோம், மாப்பிங் பண்ண மாட்டோம், அவதூறு பரப்ப மாட்டோம். அவதூறு பரப்புறது இவர்களுடைய வேலை. அதாவது ஒருத்தர் வளர்றாங்கன்னு சொன்னா சந்தோஷம் பண்ணுமா, ஒருத்தர் வளர்ச்சி வந்து அதை பொறாமப்படக்கூடாது. அப்புறம் எதுக்கு இப்போ அவரு நம்ம தாவேக்காவை பிடிச்ச அந்த திட்டுறாரு? என்ன திட்டினாரு? அணிலே ஓரம் மறைமுகமா இல்ல, நேராவே வந்து சொன்னாரு. ஏன் அவர் வந்து விஜய் பத்தி பேசினா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரா? இனிமேலும் நாங்க ட்ரெண்ட் ஆகணும் அப்படி இல்ல, சரி இப்படி பேசியாவது கொஞ்சம் விஜய் ட்ரெண்ட் ஆகிடுவோம். விஜய்க்கு ட்ரெண்ட் தேவையில்லையா? ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டிங்கா தானே இருக்காரு. அரசியல்ல ஒரு ட்ரெண்டிங் ஆகலாமா?
சினிமா லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டாரு. அவருக்கு தெரியும் தளபதி விஜய. நான் விஜய் தான் சொல்லுவேன். விஜயை வந்து எல்லாருக்கும் தெரியும், உலகம் ஃபுல்லாக தெரியும். நிறைய நாடுகளில் படம் ஓடுது, தெரியும். ட்ரெண்டிங் இல்லாமல் இல்லை. இப்போ இந்த அரசியல் கொஞ்சம் அப்படியே ஒன்றும் செய்யாமல் இருக்கார்ல தம்பி இல்லையா, எங்க அண்ணன் சீமானுக்கு விஜய். அப்ப மறைமுகமா விஜய்க்கு சப்போர்ட் பண்றீங்க. கொஞ்சம் வந்து சரி தம்பியை பத்தி பேசட்டும் எல்லாரும். அப்ப நீங்க பேசுறீங்கல்ல, ஓ அப்ப அதான் இப்ப கூட்டணி இத்தனை நாளா பேச்சுவார்த்தை பேசுறீங்களா, இப்ப கேக்குறீங்கல்ல, அதான் அண்ணன் வந்து பேசுறாரு. பேசி மக்கள் மறந்துடக்கூடாது, நம்ம தம்பியை பேசணும்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படி எடுத்து கொடுக்குறாரு. நீங்க அப்படி பாருங்க, எல்லாத்துலயுமே குறை கண்டுபிடிப்பீங்க, எல்லாத்தையுமே சின்ன ஒரு மாதிரியே நினைக்காதீங்க, பெருமையா நினைங்க, நல்லதை நினைங்க. திமுக அப்ப வந்து நல்ல விதமா அவரை ப்ரமோட் பண்ணிருக்கணும்ல. அணிலே ஓரமா போய் விளையாடு அப்படின்னா என்ன காமெடியா சொல்லிருப்பாரு. சொல்லிருப்பாரு. அது ஒரு கிண்டல் பண்றது தானே. நம்ம மோடியவே வட வித்தாருன்னு சொல்லியிருக்கோம், மோடியே டீ வித்தாருன்னு சொன்னோம். அதனால என்ன மோடி ஓடியா போயிட்டாரு? இல்ல கலாச்சிங்கெல்லாம் வருமா? அரசியல்வாதினா அனைத்தையும் தாங்கணும். அரசியலுக்கு வந்தால பொது வாழ்க்கை. இதெல்லாம் 4 பக்கமும் 4 விதமானவர்கள் போயிருப்பாங்க. எங்க அண்ணனை அடிக்காத அடியாமா, எங்க அண்ணன் சீமான அடிக்காத அடியாமா. என்ன அடி, என்ன அடிச்சாங்க, என்ன அடின்னு என் வாயால சொல்லவா? அண்ணன்ட கேட்டா தெரியும். இவங்கதான் ஆள் வைக்கிறது. ஒருத்தர் அனுப்புறது, நீ அவங்கள கூட்டுவா. இன்னொருத்தர் அனுப்புறது, அவங்க சரியில்லை, நீ இவங்கள கூட்டுவா. நீ இதை சொல்லு, நீ அதை சொல்லு. அப்படியே பண்ணி ஒரு கட்சியை தூண்டி விடுறது. நீ போ ஆர்ப்பாட்டம் பண்ண, அவங்க வந்து பார்பர் கடைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது. நீ இப்போ இந்த முடிவெட்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணு, நீ இப்போ இதை பண்ணு, எல்லாம் பண்ணி வர்றது இவங்க தான். எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ அடுத்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐபிஎஸ் அதிகாரியை வச்சு, ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு, துணை நடிகையை வச்சு, சீரியல் நடிகையை வச்சு, நாடக நடிகையை வச்சு எல்லாம் ட்ராமா பண்ணாங்க. சீமானை அடிக்க முடியல, வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. இப்போ அந்த கட்சி அரசியல் எலெக்ஷன் வருதா, இப்போ உருட்டுவாங்க பாருங்க. திருப்பதி லெட்டோட பெருசா. கரெக்டா? நீங்க தான் உருட்டுவாங்க. உங்களுக்கு தான் திருப்பதி லட்டு உருட்டி பழக்கம். உருட்டுங்க பார்ப்போம். அது வந்து அது விஜய் வந்து கிண்டலா சொன்னது. அது நன்மைக்காக கூட இருக்கலாம், தீமைக்காக. அது நம்ம சீமானன்னு தான் கேட்கணும். இப்போ இவங்க வந்து மறைமுகமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணதான் வந்து சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லம்மா, அது கூட்டணி அவரோட தான்மா போகும். விஜய் அவர்களோட தான் வந்து கூட்டணி தம்பி வர்றான், அரசியலுக்கு வர்றான், தம்பி நானும் இணைஞ்சு அரசியல் பண்ணுவோன்னு சொன்னார்ல. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த தம்பி விஜய் சொல்றாரு என் தலைமையில தான் கூட்டணிங்கிறாரு. சரி, சீமான் சொல்றாரு நான் தான் சீஃப் மினிஸ்டர், என் தலைமையில தான் கூட்டணிங்கிறாரு. இதுதான் இடிக்குது. நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்க பேசுனத? உங்கள்ட்ட சொன்னாங்களா? என்கிட்ட சொல்ல, பத்திரிகையில எல்லாத்துலயும் வந்திருக்கு, டிவில நான் பார்க்கல, அண்ணன் மட்டும் கேட்டிருக்காரு. ஆகையினால இது இப்ப யாரு தலைமை தாங்க போறா கூட்டணிக்குன்னு தெரியல. சரி, இப்ப இவர் ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டாருன்னா இவர் தான் பெரிய நடிகர், இவர் தான் உச்சபட்ச நடிகர், இவர் அவருக்கு கீழே தான். ஸோ அதனால இவர் அவர்கிட்ட தான் கூட்டணிக்கு போவார். அநேகமாக சீமான் தாவேக்கா கூட கூட்டணி போவார். ஏதோ ஒரு 50 சீட்டு கூட வாங்கி நிற்பாரு. அந்த 2 கட்சிகளும் வந்துட்டா திமுகவை வீழ்த்திடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் ஆட்சி, அவங்களோட ஆட்சி தான் அப்படின்றாங்களே. திமுக வீழ்த்த முடியாது. சீமான் ஒரு 50-60 சீட்டு அங்கே போய் வாங்கி ஜெயிச்சிருவாரு. அவர் மட்டும் ஜெயிப்பாரு, தாவேக்கா ஜெயிக்காது. இவர் ஜெயிச்சு வந்தாருன்னா முதலமைச்சர் ஆயிடுவாராம். அதாவது 50 சீட்டு வாங்குவாரா, 50 சீட்டு வாங்கினா அவர் முதலமைச்சர் ஆயிடுவாராம். இவங்க திமுக அடி விட்டு கொடுத்துட்டு போயிருமாமா. நீங்க தான் இப்பவே மூட்டை பணத்தை கட்ட அலையிறீங்களா? இப்போ இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பாருங்க, எலெக்ஷன் நெருங்கிடுச்சுன்னா நாளைக்கு வந்து ஒரு 2 ஆம்புலன்ஸ் போவோம். எலெக்ஷன் நெருங்க பாருங்க 20 ஆம்புலன்ஸ் போவோம் ரோட்டில். அவ்வளோ பேர் சீரியஸ் ஆகிடுவாங்க. ஆம்புலன்ஸ் நிறையா போவோம். இந்த நிறைய எதுக்காக வந்து ஆம்புலன்ஸ் அதிகமா போகுது? அது அப்படித்தான். என்ன அப்படி உண்மையா பேசுமா? ஆம்புலன்ஸ்ல பாடி போவோம், அப்புறம் கட்டா கொண்டு போவாங்க. என்னத்த கட்டி கொண்டு போவாங்க, கட்டி கொண்டு போவாங்க. சும்மா இந்த கதையெல்லாம் கூடாது. அப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதெல்லாம் போட்டு ஒட்டிக்கிட்டி அதை எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல அந்த அதிர்ச்சியில் நிறைய பேர் இறந்துருவாங்க. நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அதை சொல்கிறோம்மா. நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நீங்கள் வேறு அவர்கிட்ட கேட்குறீங்க, அவர் ஏற்கனவே பக்குன்னு ஆகிட்டாரு. நான் அந்த மேட்ரை ஆம்புலன்ஸ் எடுத்தோன்னா டொக்குன்னு ஆகிட்டாரு. நீங்கள் கேட்டால் அப்படி பொக்குன்னு ஆயிடுச்சார். பார்த்தீங்களா இல்லையா? அதாவது என்னமோ நினப்புல தெரியுறீங்க. ஆமாம், யார்? நாங்கள்
நீங்க சாம்பார். ஊரை மறந்து, உலகத்தை மறந்து, அம்மாவை மறந்து, அப்பாவை மறந்து, பிறந்த இடத்த மறந்து, பிறந்த ஊரை மறந்து, இந்த நாடே நம்மளுதுன்னு நினைச்சிட்டு வாழ்றது நீங்க. ஆமா இந்த நாடு. மண்ணு பூரா என்னதுன்னு நினைச்சு வாழ்றது நீங்க. ஆமா இந்த நாடு நம்ம அப்பா பட்டா போட்டு கொடுத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க. நாங்க மறந்துட்டு வாழ்றோமா? இருங்கப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். 26 வெரி சூன்